ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீனட் பட்டர் பேன் கேக் செய்ய போகிறோம். இது என்னோடய ட்ரை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கோதுமை மாவு ஆட் பண்ணேன். ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 வாழைப்பழம் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதை பார்த்திங்கன்னா ஒரு ஜாரில் போட்டு நல்லா சாஃப்டாக அரைக்கணும். அது கூட நீங்கள் என்ன ஆட் பண்ணணுன்னா பீனட் பட்டர் ஆட் பண்ணுங்க அரைக்கும்போது. இப்போ நம்ம பீனட் பட்டர் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ஒரு எக் ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ அதை நல்ல ஒரு திக் ஷேக் மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த திக்கான ஷேக் மாதிரி அரைச்சதை கோதுமை மாவில் ஊற்றிக்கோங்க. இந்த கோதுமை மாவில் இதை ஊற்றின பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கோதுமை மாவு எடுத்த கண்டெய்னர்லேயே கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 கப் மில்க் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதை நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட லைட்டாக சால்ட்டையும் பேக்கிங் சோடாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் பீனட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுக்கப்புறமா நீங்கள் போடுற பேனை நல்லா நெய் ஊற்றி இது பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடி பண்ண அந்த பேட்டரை உங்களோட தவாவில் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு மேலே இருக்க எல்லாமே ஓரளவுக்கு வெந்த பிறகும் அதை நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் திருப்பி போட்ட பிறகும் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 பேன் கேக்ஸ் இருந்துச்சு. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நீங்கள் பீனட் பட்டரை ஒவ்வொரு பேன் கேக் இடையிலையும் ஸ்ப்ரெட் பண்ணி அதை ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதை அடுக்கி வச்ச பிறகும் இது மேலே ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி ஆட் பண்ண பிறகும் இப்போ அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் கட் பண்ணி சாப்பிட்டு போகிறேன். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.